श्री कृष्ण जी। जय श्री कृष्ण जी। சார் 1ஆம் தேதி கீதா ஜெயந்தி. ஆமா, என்ன நினைக்கிறீங்க? அன்னைக்கு எல்லாம் சொல்லலாம். கீதா முக்கியமான சாப்டரா சொல்லலாமா சார்? பார்க்கலாம் என்ன பண்ண முடியுமோ அன்னைக்கு பண்ணலாம். நான் ஒன்றும் பிளான் பண்றது இல்ல. பிளான் பண்ணதெல்லாம் பிடி, ப்ரோக்ராம் டைரக்டர், பிளானிங் டைரக்டர் எல்லாம் அவங்கதான். வீட்டுக்கு திருஷ்டி வந்துருது. நேத்திக்கு ஏதாவது பிளான் பண்ணிருப்பாங்க அவங்க. ஓகே ஓகே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ಗುರುದೇವಾ ಗುರು ಗೋವಿಂದ ಮಂದರ ಗಿರಿಧರ ಶಿರಡಿಪುರೀಶ್ವರ ಮಂದರ ಗಿರಿಧರ ಶಿರಡಿಪುರೀಶ್ವರ ಜಯಪತೀಶ್ವರ ಸಾಯಿ ಕೃಪಾಲ ಜಯಪತೀಶ್ವರ ಸಾಯಿ ಕೃಪಾಲ ಗುರುದೇವಾ ಗುರು ಗೋವಿಂದ सुंदर रूप श्री साई देवा श्री साई देवा सुंदर रूप श्री साई देवा वैदेही मोहन नारायण वैदेही मोहन नारायण गुरुदेवा गुरु गोविंद मंदर गिरिधर शिरडिपुरीश्वर मंदर गिरिधर शिरडिपुरीश्वर जयपतीश्वर साई कृपाल जयपतीश्वर साई कृपाल गुरुदेवा गुरु गोविंद सुंदर रूप श्री साई देवा वैदेही मोहन नारायण वैदेही मोहन नारायण गुरुदेवा गुरु गोविंद मंदर गिरिधर शिरडिपुरीश्वर जयपतीश्वर साई कृपाल गुरुदेवा गुरु गोविंद. சூப்பர் ஜி. ஸ்ரீஜி ரொம்ப ரொம்ப காக்கிட்டேன். யார் பாடினது இது? உங்களோட நார்மல் இல்ல, இது வேற யாரும் வந்து பாடிருக்காங்க. ஒண்ணும் வேண்டாம், 2 நாளா நினைச்சாச்சு எல்லாம். நாளைக்கு பன்னீர் வேலை இருக்கு, ஒண்ணும் நினைக்க வேண்டாம். சொல்லலாமா சார்? சொல்லுங்க பானஜி. 5வது அத்தியாயம் கர்ம சந்நியாச யோகம். ஸ்லோகா நம்பர் 10. ब्रह्मण्याधाय कर्माणि सङ्गं त्यक्त्वा करोति यः लिप्यते न स पापेन पद्मपत्रमिवाम्भसा भोक्तारै यज्ञतपसां सर्वलोकमहेश्वरं सुहृदं सर्वभूतानां ज्ञात्वा मां शान्तिमृच्छति. பியூட்டிஃபுல்லி சூப்பர் சூப்பர். மனப்பாடமா. ஆஹா, வெரி 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 குட். ஒரு கண்ணாடி பிழையும் போட்டுட்டா இல்லாம. பாக்குற மாதிரி தெரியும், அதனால கண்ணாடி எடுத்துட்டேன். கண்ணாடி தெரிஞ்சாதான் எழுத்து தெரியும், கண்ணாடி இல்லைன்னா எழுத்து தெரியாது. ஜெய் ஸ்ரீ நீங்க கிருஷ்ணா சார். நீங்க அவ்வளவு அழகா சொன்னீங்க. அதுதான் முக்கியம். அதுல ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். பார்த்து சொல்றது, பார்க்காம சொல்றது, கண்ணுக்கு தெரிஞ்சுன்னு சொல்றது, தெரியாம சொல்றது, அதெல்லாம் அடுத்தாப்புல பர்ஃபெக்டா சொன்னேன். எங்கேயுமே ஒரு பிழையும் இல்லாம. பியூட்டிஃபுல் ஜி. ரொம்ப ஜெய் நல்லா ஸ்ரீ இருக்கும். கிருஷ்ணா ஜெய் சார். ஸ்ரீ கிருஷ்ணஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணஜி. 18வது அத்தியாயம் 60 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். பகவான் தன்னோட உரை கடைசி பாகத்துல வந்திருக்கார். இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 ஸ்லோகங்கள் தான் அவர் சொல்றார். அதுக்கப்புறம் அர்ஜுனனும் சஞ்சயனும் தான் பண்றவா அவளோட சம்பாஷணை வருது. சோ பகவான் 60 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கா. நம்ம 60 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 3 ஸ்லோகங்கள் 61, 62, 63 எடுத்துக்கலாம். 51ல இருந்து 60 ஸ்லோகங்களை இன்னைக்கு ரிவிஷன் பண்ணிட்டு பாக்கி 3 ஸ்லோகங்களை இன்னைக்கு எடுத்துக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணஜி. जय श्री कृष्णा सर. जय श्री कृष्ण जी.
बुद्ध्या विशुद्धया युक्तो धृत्यात्मानन्नियम्य च शब्दादीन् विषयांस्त्यक्त्वा रागद्वेषौ व्युदस्य च विविक्तसेवी लघ्वाशी यतवा कायमानसः ध्यानयोगपरो नित्यं वैराग्यं समुपाश्रितः अहङ्कारं बलं दर्पं कामं क्रोधं परिग्रहम् विमुच्य निर्ममः शान्तो ब्रह्मभूयाय कल्पते ब्रह्मभूतप्रसन्नात्मा न शोचति न काङ्क्षति समः सर्वेषु भूतेषु मद्भक्तिर्लभते पराम् भक्त्या मामभिजानाति यावान् यश्चास्मि तत्त्वतः ततो मां तत्त्वतो ज्ञात्वा विशते तदनन्तरम् सर्वकर्माण्यपि सदा कुर्वाणो मद्व्यपाश्रयः मत्प्रसादादवाप्नोति शाश्वतं पदमव्ययम् चेतसा सर्वकर्माणि मयि सन्न्यस्य मत्परः बुद्धियोगमुपाश्रित्य मच्चित्तः सततं भव मच्चित्तः सर्वदुर्गाणि मत्प्रसादात् तरिष्यसि अथ चेत्त्वमहङ्कारान् न श्रोष्यसि विनङ्क्ष्यसि यदहङ्कारमाश्रित्य न योत्स्य इति मन्यसे मिथ्यैष व्यवसायस्ते प्रकृतिस्त्वान् नियोक्ष्यति स्वभावजेन कौन्तेय निबद्धस्वेन कर्मणा कर्तुं नेच्छसि यन्मोहात् करिष्यस्य वशोऽपि तत् பியூட்டிஃபுல். ஸோ பகவான் நமக்கு கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், பக்தி யோகம் இது எல்லாத்தையும் பத்தி சொல்லிட்டு அர்ஜுனன் சொல்றார், இதெல்லாம் இப்ப நீ கேட்டிருக்காய், ஸோ எல்லாத்தையும் முழுசா நீ என்கிட்ட சரணடைஞ்சிட்டு நீ யுத்தம் செய். நீ இந்த யுத்தம் செய்யாம இருந்தேன்னா, அந்த மாதிரியான ஒரு தாட் இருந்தாலும் உன்னோட சுவாவத்தினால நீ கடைசியில யுத்தம் பண்ணதான் போற. நீ உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்துண்டு என்னக்காக இல்ல நான் சொல்றேன்னு கேட்டுக்காம ஒன்ன அகங்காரத்தினால், அறியாமையால் இல்லாமல் அகங்காரத்தினால் நீ உன் சுவாவத்தை வசத்தில் நீ யுத்தம் செய்தால் அதனோட வர பலனுக்கு நான் பொறுப்பல்ல. ஆனால் என் மேல சரணடைஞ்சுண்டு நான் சொல்றபடி கேட்டுண்டு யுத்தம் செய்தால் அதுக்காக உன் வழியில வர எந்த கஷ்டங்களா இருந்தாலும் நான் அதை சமாளிச்சிருவேன், நான் உன்னை தாங்குவேன். அது இனிமே என் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. அதனால உன் சுபாவம் இப்படிதான், நீ க்ஷத்ரியன்தான், அதனால நீ யுத்தம் பண்ணதான் பண்ணுவை. ஆனால் அது என் மேல முழு பாரத்தையும் போட்டுட்டு என்கிட்ட சரணடைஞ்சுட்டு பண்ணு அப்படின்னு பகவான் சொல்றார். நமக்கு ஒரு கேள்வி வரலாம், அர்ஜுனனுக்கும் அந்த கேள்வி வந்திருக்கும், என் சுவாவம் என் சுவாவம், அந்த சுவாவம் என்னை இப்படி பண்ண வைக்கும் அப்படின்னு சொல்றையே. ஆனால் ஞான யோகத்தில் நான்கிறது உன்னோட ஒரு துளி,
அது அழியாதது, அசையாதது, ஒன்றுமே அதுக்கு நிச்சலமானது அப்படின்னு சொல்லிருக்கே. பின்ன எப்படி இந்த ஆத்மா இந்த சுபாவத்தின் அடிமையாகி ஒரு வேலை பண்ணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அதுக்கு எதிர்பார்த்துட்டு பகவான் அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷேர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்த்ராரூடானி மாயையா. ஈஸ்வர பகவான் சர்வபூதானாம் எல்லா உயிரினங்களில் ஹிருத்தேஷே ஹிருதயத்தில் அர்ஜுன சொல்லு திஷ்டதி அமர்ந்திருப்பார். பிராமயன் இந்த சுழல் அந்த மாதிரி சுற்றின் இருக்கிறது. சர்வபூதானி எல்லா உயிரினங்கள், யந்திராரூடானி இயந்திரங்கள் ஏற்றப்பட்டு, மாயையால் எல்லார் இதயத்திலும் ஈஸ்வரன் வசிக்கிறான். எல்லோரும் மாயையால் செய்த இந்த இயந்திரத்தில் ஏற்றி சுற்றுகிறார். நம்மெல்லாம் ஒரு மாயையின் இயந்திரத்தில் ஏற்றி சுற்றின்னு இருக்கோம் அப்படின்னு பகவான் சொல்றார். ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். ஈஸ்வர சர்வபூதானாம், மேல ஒரு ஆகாத் கொடுத்து ஈஸ்வர சர்வபூதானாம், சர்வபூதானாம் எல்லாமே நெடில் எழுத்துகள். பூதானாம் ஹிருத்தேஷேர்ஜுன திஷ்டதி, அப்புறம் இது, அப்புறம் தே, இது அண்ட் தே இல்ல, இது அண்ட் தே, ஹிருத்தேஷேர்ஜுன ஷே நெடில் எழுத்து, அதுக்கப்புறம் ரப்பார் கொடுத்து ஹிருத்தேஷேர்ஜுன திஷ்டதி, திஷ்டதி மேல ஆகாத் கொடுத்து திஷ்டதி பிராமயன், பிராமயன் சர்வ மேல ஆகாத் அப்புறம் ரஃபார் பிராமயன் சர்வபூதானி, பூதா ரெண்டுமே நெடுதுகள், நீ ஷார்ட் ஆயிடும். பிராமயன் சர்வபூதானி யந்த்ரா, இன்னும் இத்திர 3 இருக்கு. யந்த்ராரூடானி, யந்த்ராரூ நெடில் எழுத்து, டா அதுவும் நெடில் எழுத்து. யந்த்ராரூடானி மாயையா. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷேர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்த்ராரூடானி மாயையா. விஜயலட்சுமி ஜி சொல்றேன். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷேர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்த்ராரூடானி மாயையா. ரொம்ப ரொம்ப அழகா சொன்னேன். எல்லா இடத்துலும் எப்படி சொன்னேனோ, எப்படி சொல்லி கொடுத்தேனோ, எப்படி சொன்னேனோ கூட இல்ல, எப்படி சொல்லி கொடுத்தேனோ அப்படியே பர்ஃபெக்டா சொன்னேன். ரொம்ப ரொம்ப நல்லா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷேர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்த்ராரூடானி மாயையா. சோ பகவான் சொல்றார், பகவான் தான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றார். எல்லாரையும் தாங்குகிறவரும் அதான், நடத்துகிறவரும் அவர்தான், தாங்குகிறவரும் அவர்தான், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதும் அவர்தான்.
இந்த மாயை அப்படிங்கிற ஒரு யந்திரத்தில் நம்ம எல்லாம் அமர்ந்துண்டு ஒரு பொம்மை போல அதுக்கு அது அது எப்படி போறதோ அதுக்கு தகுந்தாப்புல போயிட்டு இருக்கும். ஒரு ராட்டினம் அப்படின்னு நினைச்சுங்களேன். அதுவும் இந்த மாதிரி இந்த இந்த ராட்டினத்திலேருந்து ஒரு ஒரு சின்ன ஜூலா, அதான் அந்த ஜூலால ஒண்ணு மாட்டின்னு இருக்கு, நம்ம அதுக்குள்ள உட்கார்ந்து இருக்கோம். சோ கொஞ்சம் நமக்கு அந்த ஃப்ரீ வில் அப்படின்னு விட்டு கொடுத்துருக்காரு. அந்த அந்த ஜூலால உட்காந்து, ஊஞ்சல்ல உட்காந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி, அவ்வளவுதான் நமக்கு மூமெண்ட். பாக்கி கண்ட்ரோல் முழுக்க அந்த மாயை, அந்த மாயை பகவான் கண்ட்ரோல்ல வச்சுட்டு அது பாட்டுக்கு சுத்தின்னு இருக்கு. ஸோ நம்ம எல்லாம் ஒரு ஒரு பொம்மை மாதிரி, ஒரு யந்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அப்படின்னு பகவான் சொல்ல. ஸோ ஒரு யந்திரத்துல இருக்கிற ஒரு பொம்மை, அதுக்கு இவ்வளவுதான் தெரியும். எப்படி ஒருத்தர் ட்ரெயின்ல ஏறினாலும் எங்க ஏறுறானோ எங்க இறங்குறானோ அவ்வளவுதான் தெரியும். அந்த ட்ரெயின் எங்கே வந்திருக்கு, அந்த ட்ரெயின் அதுக்கப்புறம் எங்க போறது, அதெல்லாம் தெரியாது. அதே மாதிரி இந்த பொம்மைக்கு அவ்வளவுதான் தெரியும். இப்படி இறக்க வேண்டியது, பிறக்க வேண்டியது, இறக்க வேண்டியது, பிறக்க வேண்டியது. ஏன்னா அந்த பொம்மைக்கு இந்த ராட்டினம் தான் உலகமே, இந்த மாயை தான் உலகம். சோ அதனால அந்த மாயையோடய சுத்தின்னு இருக்கதும் அப்படிதான் பகவான். அதாவது எந்த எந்த மாதிரியான ஒரு மரபொம்மை இருக்கோ, நமக்குள்ள எந்த மாதிரியான ஒரு மரபொம்மைகள் இருக்காளோ, அவளுக்கு இந்த மாயை, இந்த உலகம், இதுதான் நிஜம், இதுதான் நமக்கு அப்படின்னு இருக்கிறவாளுக்கு திருப்பி திருப்பி இந்த மரணம் ஜனனம் வந்துட்டு இருக்கும். இந்த மாயை தான் நம்மளது அப்படிங்கிறதுனால்தான் நமக்கு இன்னும் இன்னும் அந்த பிணைப்பு அந்த மாயையோடயே இருக்கு. அதனால நம்மளோட சுபாவம்ங்கிறது அழுக்காயிண்டே இருக்கு. இந்த அழுக்கான சுபாவத்தினால மேலும் மேலும் கர்மங்கள் பண்ணிட்டு போறோம். ஆனால் இந்த மாயையோட நம்ம விட்டுட்டோம்னா இந்த சுபாவம் சாத்விகமாகும், பியூர் ஆகும், தூய்மையாகும். அப்புறம் அந்த ராட்டினத்துக்கு பின்னாடி தெரியாது. இந்த மாயையோட பிடியிலேருந்து வெளியில வந்துருவான். இந்த ஒரு கேள்வி நமக்கு இன்னும் எப்பொழுதுமே வந்து இருக்கு. நமக்கு ஃப்ரீ வில் இருக்கா? நமக்கு சுயமான ஒரு புத்தி இருக்கா? ஆர் வேற யாராவது இதோட புத்தி, வேற யாராவது இதில் நடத்தி வச்சுருக்காளா? வேற யாராவது தான் நடத்தி வச்சிருக்கா அப்படின்னா நம்ம சாஸ்திர பிரகாரம் நம்ம எப்படி நடந்துக்க முடியும்? அதுவும் நம்மளோட சுபாவத்தை பொறுத்து இருக்கு. இப்ப இந்த எலக்ட்ரிசிட்டிங்கிறது ஒரு ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐசி தண்ணியை கட்டியாக்கவும் செய்யும், இன்னொரு இடத்துல ஹீட்டரா தண்ணியை கொதிக்க வைக்கவும் முடியும். அதோட அந்த அந்த மஷீனோட சுபாவத்துக்கு தகுந்தாப்புல இந்த இருக்கிறது இந்த எலக்ட்ரிசிட்டி தான். அந்த எலக்ட்ரிசிட்டி நான் ஃப்ரிட்ஜை தான் பண்ணுவேன், நான் அந்த ஹீட்டரை பண்ண மாட்டேன் அப்படின்னு இல்லை. எல்லா மஷீனுக்கும் அதே தான். அதே மாதிரி எல்லா உயிரினங்களும் இதே மாதிரிதான் இந்த மாயையோட இதுல சுத்தின்னு இருக்கு. மஷீன்ல இந்த ஒரு மஷின் இல்ல, எல்லா மஷின் எல்லாமே இந்த மாயைங்கிற மஷீன்ல தான் சுத்தின்னு இருக்கு. இந்த எலக்ட்ரிசிட்டிங்கிறது பகவான்கிட்டேருந்து வந்த எலக்ட்ரிசிட்டி, பகவான்ல இருந்து வந்த இந்த கான்சியஸ்னஸ், நம்மளோட ஜீவாத்மா. சோ எப்படி இந்த சுபாவமோ அதுக்கு தகுந்தாப்புல ஐஸா வரலாம், இல்லைன்னா வெந்நீரா வரலாம். சோ நல்ல மாதிரியான காரியங்கள் பண்ணுவோமோ, சாஸ்திர பிரகாரம் பண்ணுவோமோ, கெட்ட காரியங்கள் சாஸ்திரங்கள்லாம் பண்ணக்கூடாதுங்கிற காரியங்களை பண்ணிட்டு இருக்கோமோ,
அது நம்மளோட சுபாவத்தை பொறுத்து இருக்கு. இதெல்லாம் ரொம்ப குழப்பமா இருக்கும். இது என்ன சடனா சுபாவங்கிறா, கர்மங்கிறா. ஒன்னே ஒண்ணுதான் நமக்கு இப்ப இதுல நினைச்சு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இதுல இருந்து ஒண்ணுதான். ஏன்னா இது ரொம்ப குழப்பமா இருக்கு. இவ்வளவு நேரம் நம்ம இப்படி இருக்கிறோம், நம்ம அப்படி இருக்கிறோம், சாஸ்திர பிரகாரம் நடக்கணும் அப்படிங்கிற பகவான் இப்ப சொல்ற, நீ உனக்கு உனக்கு எப்படி நடந்தா, நீ உன்னோட சபாவப்படி நடந்தா நான் உனக்கு இருக்க மாட்டேன் அப்படின்லாம் வேற குழப்பின்னு இருக்கா. அப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு அட்லீஸ்ட் எனக்கு வந்துட்டே இருந்து இந்த ஸ்லோகங்கள்லாம் படிக்கிறச்ச தெளிவா எனக்கு இவ்வளவுதான் தெரியுது. இந்த மஷீன்கிற இதுல இருந்து நம்ம வெளியில வந்துடலாம். இந்த பிணைப்புகள்ல தான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வெளியில வரலாம். அப்ப நமக்கு என்ன தோன்றதோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம பண்ணினோம்னா அது சாத்விகமாக தான் இருக்கும். அது பகவான் நமக்கு என்ன சொல்ல சொல்றாளோ அதுதான் இருக்கும். ஏன்னா அப்ப நம்ம அப்படிங்கிறது நம்மளோட ஜீவாத்மா. நம்ம அந்த ஜீவாத்மா என்ன சொல்ல போறது, அந்த ஜீவாத்மா தூய்மையா இருக்கு, அதுக்கு ஒன்றும் பிணைப்பு கிடையாது, அதுக்கு எதுக்குமே ஒரு சம்பந்தமே இல்லாம இருக்கறச்ச அந்த ஜீவாத்மா என்ன சொல்றதோ அது சாஸ்திர பிரகாரம் தான் இருக்கும். பகவான் நமக்கு என்ன சொல்றாளோ அதுதான் பண்ண தோணும் அந்த சமயத்துல. ஏன்னா மனசு எவ்வளவு ஒளிமயமா, பகவான் சொல்ல நான் ஒளிமயமா ஆக்கிடுவேன். அந்த ஒளியில நமக்கு எல்லாமே தெரியும் என்ன பண்ணணும். சோ அப்ப என்ன பண்றோம்னு தோன்றதோ அதுதான் சரியான சுபாவம், அதான் நம்மளோட சுபாவம். பாக்கி நேரத்துல அந்த பிணைப்போட இருக்கிறச்சே நம்மளோட என்ன சுபாவம் இருக்கோ அது அழுக்கான சுபாவம். தண்ணிதான் அப்படின்னு இருந்தாலும் மண்ணில் விழுந்துற தண்ணியும் இந்த டிஸ்டில் வாட்டர், ஆர்ஓ வாட்டர்ல இருந்து வர தண்ணியும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி நான் தான் என்றாலும், என் சுபாவம் தான் என்றாலும், அந்த சுபாவம் அது எவ்வளவுக்கு எவ்வளவு அழுக்கா இருக்கோ, எவ்வளவுக்கு எவ்வளவு தூய்மையா இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல அந்த சுபாவம் மாறிட்டு இருக்கு. பகவான் சொல்ல எல்லாரோட ஹிருதயத்திலும் நான் இருக்கேன். எப்படி அந்த எலக்ட்ரிசிட்டி எல்லா இடத்துலயும் இருக்கோ அதுக்காக பகவான் வெறும் ஹிருதயத்துல மட்டும் இருக்காளா அப்படின்னு இல்லை. இதுக்கு நான் முதலையும் சொல்லியிருந்தேன், பகவான் எல்லா இடத்துலயும் இருந்தாலும் ஹிருதயத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா எப்படின்னா நம் இந்த அர்த்துல முழுசா தண்ணி இருந்தாலும் கிணறு எங்க இருக்கோ அங்கதானே தண்ணி வெளியில வருது, அங்கதானே நம்ம தண்ணிங்கிறோம். அந்த மாதிரி உடம்பு முழுக்க பகவான் தான் இருந்தாலும் ஹிருதயத்துல கிணறு மாதிரி அங்க தெரிகிறார். அது அவரோட ஸ்பெஷல் இருக்கிற இடம். சோ பகவான் ரொம்ப தள்ளி இருக்காருலாம் நினைச்சுக்காதீங்க. பகவான் உங்களுடைய தான் எப்பொழுதும் இருக்கார். அவரை விட நம்ம கிட்ட இருக்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம உடம்பு கூட நம்மளிடம் அவ்வளவு கிட்ட இல்ல, பகவான் அவ்வளவு கிட்ட இருக்கார் நம்மளோட. சோ எந்த மாதிரியான இந்த சுபாவம் நம்மளோடது அப்படிங்கிறது இந்த எப்படி அழுக்கா இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல இருக்கு. அதுக்காக இந்த சுபாவம் மாறாதானா அழுக்காயிடுத்தே அப்படின்னா இல்லை. திருப்பியும் பகவான்கிட்ட லயிச்சுன்னு இருந்தோம்னா அந்த சுபாவம் திருப்பி மாறிடும். இப்ப கங்கை ஓடின்னு இருக்கு, தூய்மையான கங்கை. இப்ப கங்கையில அழுக்கே கிடையாது. கங்கை அவ்வளவு நிர்மலமான ஒரு ஜலம். அதுல அழுக்கு பட்டாலும் என்னதான் ஆனாலும், பிரேதங்களும் இருந்தாலும், மரங்களும் சாய்ஞ்சாலும் அந்த கங்கை நீர்ல அழுக்கே வராது. நிறைய பேர் சயின்டிபிக்காவும் இதை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கா. சோ அந்த கங்கை நீர் தான் அது கொஞ்சம் இப்ப வறண்ட காலத்துல கொஞ்சம் குறைஞ்சதுன்னா பக்கத்துல இருக்கிற குழிகள்ல அதுல எல்லாம் அங்க இருக்கிற தண்ணி அங்கேயே தேங்கின்னு இருக்கும். அந்த தண்ணி கங்கையோட தனியா அனுப்புறமா அதுக்கு அழுக்கு வரும்.
அதுல பூச்சிகள் அதெல்லாம் வரும். தண்ணி கீழே போயிடுத்து கங்கை ஓடுது அப்படின்னா அந்த அதோட கரையில இருக்கிற அந்த சின்ன சின்ன குழிகள்ல இந்த கங்கையோட நீர் அதுக்குள்ள இருந்தாலும் கங்கையோட வெளிப்பட்டதுனால அந்த அழுக்கு தண்ணி அழுக்காயின்னு இருக்கும். ஆனால் திருப்பியும் அதோட பிரவாகம் சரியா அகர்ச்ச இதே அழுக்கு தண்ணி அதோட திருப்பியும் சேர்ந்துட்டு திருப்பியும் நிர்மலமாயிடும். அது போல நமக்கு இந்த ஒரு அகங்காரத்தினால இந்த பகவானோட நமக்கு ஒரு ஒரு பிணைப்பு இல்லாமல் இந்த மாயையோட ஒரு பிணைப்பு இருந்தாலும் எப்படிக்கு எப்ப நம்மளோட அந்த தண்ணி எப்படி திருப்பியும் கங்கையோட செய்யறதோ அந்த மாதிரி திருப்பியும் நம்ம பகவானோட லைக்க அனுப்பிச்சுட்டோம்னா இந்த 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 குடிகள்ல இருந்து வெளியில வந்துட்டோம்னா அப்புறம் நம்மளும் நிர்மலமாயிடும், நம்மளோட சுபாவம் பியூர் ஆயிடும். சோ நம்மள ஒரு இல்லைன்னா அந்த மாதிரி பண்ண முடியலன்னா நம்ம எப்பொழுதும் ஒரு மர பொம்மை மாதிரிதான் இருப்போம். இப்ப நிறைய அந்த வீடியோ கேம்ஸ் எல்லாம் வருது, நிறைய பேர் பார்த்திருப்பேன். அந்த வீடியோ கேம்ஸ்ல நீங்கள் அப்படின்னு ஒரு அவதார் அப்படின்னு அதுக்கு நம்மளோட பாஷையில தான் ஏன் கொடுக்கணும்னு தெரியல, உங்களோட அவதார் அப்படின்னு அதுக்குள்ள வந்துடும். இன்னொருத்தரோட அவதாரம் ஓடிட்டு இருக்கும். இவன் நீங்க அந்த பக்கத்துல ஆப்போசிட்ல இருக்கிற டீம்ல இருக்கிற கொலை பண்ணணும், சுடணும், இதேதான் வேலை. அந்த கேம் கிரியேட் பண்ணிருக்கானே அவனுக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை. யார் எவனை சுட்டா என்ன ஆகுது அவன் தெரிஞ்சுட்டு இருக்கான். அந்த மாதிரிதான் இந்த மாயைங்கிற ஒரு வீடியோ கேம். மாயைக்கு நீங்க பாட்டுக்கு என்ன விளையாடுறோ விளையாடிட்டு இருக்கோம்னு விட்டு இருக்கா. இந்த பகவானோட ஒரு ஒரு அங்கம் தான் இந்த மாயை. அதுல அந்த மாறுதல்கள்லாம் ஓடிண்டே இருக்கு. இந்த ஜீவாத்மா அந்த மாயையோட சேர்ந்து அதுல இருந்தா நமக்கு எல்லாம் கிடைக்கிறது அப்படிங்கறதுனால அந்த மஷின்ல மாட்டின்னு இருக்கு. இந்த வீடியோ மஷின், இந்த வீடியோ கேம் மாயை ஒரு வீடியோ கேம் அப்படின்னா அந்த வீடியோ கேம்ல இந்த ஜீவா மாட்டின்னு இருக்கு. அது இன்னத்துல சுட்டு கொண்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கு பாட்டுக்கு. இந்த கேம்ல இருந்து எப்படி வெளியில வர முடியும்? இந்த ஜீவாத்மாக்கு இந்த சுய புத்தி இருக்கா, அவர் இந்த மாயையில தான் மாட்டின்னு தெரியணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஆனா இந்த மாயையே என்ன, ஈஸ்வரனோட ஒரு பகுதி தான் இந்த மாயை. இந்த மாயை ஈஸ்வரனுக்கு அடிபணிந்துதான் இருக்கு. நம்ம எப்பொழுதும் இந்த மாயையே மேலேயே ஃபுல்லா டிபெண்ட் ஆகி அந்த மஷின்குள்ளேயே நம்ம ஓடிந்தா இதுதான் சுடுவோம், கொலை பண்ணுவோம், அவன் நம்மளை சுடுவான், அப்புறம் நம்ம திருப்பி உயிரோட வருவோம், அவனை சுடுவான், அவன் திருப்பி உயிரோட வருவான் அப்படின்னு ஓடிண்டே இருக்கும். பகவான் சொல்ற மாதிரி ஒரு யந்திரத்துல சுத்தின் இருக்கே அந்த மாதிரி. அதை விட்டுட்டு நம்ம இந்த மஷின்ல இருந்து வெளியில இந்த பகவான்களோட ஈஸ்வரனோட நம்ம லயிச்சுட்டு இருந்தோம்னா அப்ப நம்மளோட சுய புத்தி எல்லாம் சேர்ந்து வரும். அண்ட் பகவான் ரொம்ப தள்ளியும் இல்லை, நம்ம பக்கத்திலே இருக்கார், நம்மளோட ஹிருதயத்துல இருக்கார் அப்படின்னு தான் பகவான் சொல்றார். அவரோட சேர்ந்துட்டோம்னா அப்ப இந்த மாயையிலேருந்து இந்த மஷின்ல இருந்து வெளியில வர முடியும். எப்படி பகவான் நம்ம அப்ரோச் பண்றது, அதுதான் அடுத்த ஸ்லோகத்துல பகவான் சொல்றார். எப்படி இதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு 62வது ஸ்லோகத்துல தமேவ சரணம் கச்ச
सर्वभावेन भारत तत्प्रसादात् परां शान्तिं स्थानं प्राप्स्यसि शाश्वतम् தம் அவர் ஏவ மட்டும் சரணம் சரணம் கச்ச அடைந்து சர்வ எல்லா பாவேன பாவத்துடன் பாரத அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார். தத் பிரசாதாத் அவர் அருளால் பராம் பரம சாந்திம் அமைதி ஸ்தானம் இடம் பிராப்ஸ்யசி அடைவாய் சாஸ்வதம் நித்தியமான. சோ அவருடன் முழு மனதுடன் சரண் அடைந்து விடு. அவர் அருளால் நீ பரமசாந்தியும் நித்தியமான ஸ்தானமும் அடைவாய் அப்படின்னு பகவான் சொல்றார். விஷயமா சொல்லலாம். தமேவ சரணம் கச்ச தமேவ த குரில் எழுத்து நே நெடில் எழுத்து வ குரில் எழுத்து தமேவ சரணம் கச்ச சரண எல்லாமே குரில் எழுத்துக்கள் தனித்தனியா சொல்லலாம். சரணம் கச்ச கச்ச கமில் ஆகாத் கொடுத்து ச கச்ச சர்வபாவேன பாரத சர்வபாவேன பாரத தத் பிரசாதாத் பராம் சாந்திம் தத் பிர இத்து இப்புற மூணு இருக்கு. தத் பிரசாதாத்ப தாத்ப தாமில் ஆகாத் கொடுத்து தத் பிரசாதாத் பராம் சாந்திம் சாந்திம் ஷாமில் ஆகாத் கொடுத்து தத் பிரசாதாத் பராம் சாந்திம் ஸ்தானம் ஸ்தானம் இல்ல ஸ்தானம் பிராப்ஸ்யசி பிராப்ஸ்ய இப்பு இஸ்ய மூணு இருக்கு. பிராப்ஸ்யசி ஷாஸ்வ ஷாது ஷாஸ்வ இல்ல ஷாஸ்வ நாக்க முடிச்சுண்டு பிராப்ஸ்யசி शाश्वतम. अनुजा जी जय श्री कृष्ण सर। तमेव शरणं गच्छ सर्वभावेन भारत तत्प्रसादात् परां शान्तिं स्थानं प्राप्स्यसि शाश्वतम्. பியூட்டிஃபுல்லி ரொம்ப அழகா சொன்னேன். கொஞ்சம் நெட்வொர்க்னால ஒவ்வொரு லெட்டரும் ரொம்ப அழகா நல்லா கேட்க முடிஞ்சது. ஏன்னா கொஞ்சம் நீட்டி நீட்டி வந்தது. எங்கேயுமே ஒரு தவறும் இல்லாமல் ரொம்ப 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 அழகா சொன்னேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். தமேவ சரணங்கச்ச பகவான் சொல்ல அர்ஜுன்ட்ட சரணம் எடுத்துக்கோ. இதுதான் பிரைம். இந்த எல்லா ஸ்லோகத்தில இருந்து வெளியில வர்றது ஒரே விஷயம் சரணம் 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 சரணாகதி. யார்கிட்ட சரணம் எடுத்துக்கணும்? நம்மளோட ஹிருதயத்துல இருக்கிற இந்த பகவானுக்கு இந்த ஈஸ்வரனுக்கு அவர்கிட்ட சரணம் எடுத்துக்கணும். அவர் தான் எல்லாத்தையுமே நடத்துறார் அப்படின்னு நம்பணும் முதல்ல. இந்த உலகத்தில் மேல இதெல்லாம் அழிய போறது, அது மேல ஒரு நம்பிக்கை இல்லாமல், அதோட ஒரு பற்றுதல் இல்லாமல், எந்த மாதிரியான பொருளா இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான ஒரு மனிதன் இருந்தாலும் சரி, அவ மேல டிபெண்ட் பண்ணாம இந்த அக்ஷரமான பகவான் மேல முழுசா சரணம் அடையணும். இல்லேனா இந்த மாதிரி பொம்மை மாதிரி அந்த யந்திரம் சுத்தின்டே இருக்க வேண்டியதுதான். சோ சரணம் அப்படின்னு அடையணும்னா சாதாரணம் இல்ல, சர்வ பாவேன எல்லா பாவத்திலையும் தன்னோட தேகத்திலா இருக்கட்டும், வாக்குலையா இருக்கட்டும், மனசால இருக்கட்டும்,
எந்த மாதிரியான ஒரு விஷயம், எந்த மாதிரியான பாவம் இருந்தாலும் சரணம் அடையணும், அவரையே மனதில் வச்சுக்கணும். தத் பிரசாதாத் பரம் சாந்திம் ஸ்தானம் பிராப்சியசி சாஸ்வதம். எல்லா ஸ்லோகத்திலையும் தான் சொல்றார். 56வது ஸ்லோகத்திலையும் தான் சொல்றார், பரமகதி அடைவ அப்படின்னு. 58ல நான் எல்லா எந்த மாதிரியான ஒரு இடைஞ்சல் இல்லாலும் நான் அதை போக்கிடுவேன். அதேதான் இங்கேயும் சொல்றார் பகவான். என்னோட அருளினால் பரமசாந்தியும் கிடைக்கும். நார்மலி நம்ம வெறும் சாந்தி தான் சொல்றோம், இங்க பரமசாந்தி அப்படிங்கிறார். அப்படின்னா பகவானோட சேர்ந்து இருக்கச்ச வர இந்த சாந்தி, அதான் பரமசாந்தி. வெறும் மனசுக்கு சாந்தி, அதான் நம்ம சாந்தி அப்படிங்கிறோம். மனசு சாந்தியா இருக்கா அப்படிங்கிறோம். இது அது இல்லை, அதையும் தாண்டி ஒரு பிணைப்பும் இல்லாத ஒரு சாந்தி. அண்ட் சாஸ்வத ஸ்தானம் கிடைக்கும். ஏன்னா பாக்கி எல்லா ஸ்தானமும் மாற போறது, ஆனா இது சாஸ்வத ஸ்தானம். அது என்னது? பகவானின் சரணம்ல இருக்கிறது தான், அவரோட சேர்ந்து இருக்கிறது தான் சாஸ்வத ஸ்தானம். பகவானும் மாற மாட்டார், நமக்கும் மாறுதல் கிடையாது. சரணம் அடைஞ்சா பகவான் உங்களை தூக்கின்னு போயிடுவார். இப்ப 2 குழந்தைகள் இருக்கு ஒரு அம்மாக்கு. இந்த 2 குழந்தைகளும் அதே மாதிரியான குழந்தைகள். ஆனா ஒண்ணுக்கு கொஞ்சம் வளர்ச்சி ஜாஸ்தி, ஒண்ணுக்கு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தாய் சாப்பாடுக்கு கூப்பிடுறா, அந்த வளர்ச்சி உள்ள குழந்தைகிட்டு ஓடி வந்துருது. இந்த இன்னொரு குழந்தையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வரத்துக்கு பாக்குறது, முடியலன்னு அம்மா எனக்கு வர முடியல அப்படின்னு ஒண்ணு. இந்த அம்மா என்ன பண்ணுவா, உடனே ஓடி போய் நீ என்ன கூப்பிட்டியா, நான் அவனை தூக்கிடுவேன். அந்த மாதிரி இந்த மாதிரியான அந்த குழிக்குள்ள இருக்கிற அந்த அழுக்கான தண்ணியில போய் நம்ம உட்கார்ந்து இருந்தாலும், கங்கா என்ன தூக்கிட்டு போ அப்படின்னு அந்த கங்கை நம்மளை அழிச்சுன்னு போயிடும், நம்மளை நிர்மலமா ஆக்கிடும். அந்த மாதிரி பகவானே நான் உனக்கு சரண் அடைஞ்சிட்டேன், என்ன நீதான் தாக்கணும் அப்படின்னா பகவான் சொல்ல, நான் உன்னோட எல்லா இடைஞ்சலையும் போட்டுடுவேன். சோ பகவான் சரணடைன்னா சர்வபாவேன முழுசா சரணாகதி அடையணும். பாதி சரணாகதி பகவான்கிட்ட, பாதி சரணாகதி தன்னோட குழந்தைகள்ட்டையும் அந்த மாதிரி இல்லை, எடுத்தா முழுசா இருக்கணும். சோ சரணாகதி அடைஞ்சா பகவான் சொல்ற, என் அருள் உனக்கு கிடைக்கும். அந்த அம்மா எப்படி அந்த குழந்தைய தூக்கினாலோ அந்த மாதிரி நான் உன்னை தூக்கிடுவேன். தூக்கிட்டு என்ன கொடுப்பேன்? பரமசாந்தி கொடுப்பேன், சாஸ்வதமான ஸ்தானம் கொடுப்பேன். பகவான் ரொம்ப கிளியரா அந்த ரூல் எழுதியிருக்கார், இப்படி பண்ணா உனக்கு கிடைக்கும். இல்லைன்னா உனக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சண்டை வரலாம். இப்போ ஒரு ஒரு மனிதன் இருக்கான், நிறைய பணம் வச்சுட்டு இருக்கான், அவன்கிட்ட 2 குழந்தைகள் 2 பையன்கள் இருக்கா, மொத்தம் ரொம்ப நல்லா உழைக்கிறான், தன்னோட கர்மத்திலேயே சத்தையா இருக்கான். இன்னொருத்தன் ஊதாரியா இருக்கான். நல்லா உழைச்சவன் போய் நிறைய வெயில உழைச்சிட்டு வரான். நீ ரொம்ப நல்லா உழைச்சிருக்க, இந்த அவனுக்கு 500 ரூபா அப்படின்னு இந்த அப்பா கொடுக்குறான். இன்னொருத்தன் நல்லா தூங்கிட்டு வரான், அவனுக்கும் அந்த அப்பா 500 ரூபா கொடுத்தா அந்த பெரிய பையனுக்கு என்ன தோணும்? நான் இவ்வளவு உழைச்சிட்டு, இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு உனக்காக இவ்வளவு பண்றேனே, அப்பவும் எனக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்தாய், அவன் ஒண்ணுமே பண்ணாத இருக்கான், அவனுக்கும் 500 ரூபாய் கொடுக்குறியே அப்படின்னு தோணும். அதே மாதிரிதான்
இந்த எல்லாருக்குமே இந்த சாந்தியும் பரமசாந்தியும் சாஸ்வத ஸ்தானமும் எல்லாருக்கும் இல்லை. யார் இந்த மாதிரி சரணாகதி அடைகிறாளோ, அதுவும் சர்வபாவேன்னு அடைகிறாளோ அவளுக்கு தான். இல்லைன்னா இந்த மாதிரி முனிகள் ஞானிகள் அவள்லாம் சொல்லுவா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஞான யோகம் பக்தி யோகம் எல்லாம் பண்றேன், எனக்கு கிடைக்கிறதா இன்னொருத்தனும் கிடைக்கிறதா, ஒண்ணுமே பண்ணாதவனுக்கு. பகவான் சொல்ல, நான் இந்த மாதிரி இல்லாஜிக்கலாலாம் இல்லை, ஒரே கண்டிஷன் தான். என்னன்னா என்கிட்ட முழு சரணாகதி சர்வபாவேன்னு சரணாகதி அடையணும். அப்ப என் அருளினால் உனக்கு கிடைக்கும். இது நிறைய நம்மள வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் நிறைய உபனிஷத்துல இதேதான் எழுதியிருக்கு. யோ பிரஹ்மாணம் விதாதாதி பூர்வம் யோ வை வேதாंश च प्रहायाति तस्मै தம் ஹாதேவம் ஆத்மபுத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணம் அஹம் பிரபத்யே அப்படின்னு ஸ்வேதஸ்வாதர் உபனிஷத்துல இருக்கு. அப்படின்னா நம்ம பகவான்கிட்ட முழு சரணம் அடைஞ்சா, அந்த பகவான் தான் பிரம்மனை படைச்ச இந்த பகவான், இந்த ஈஸ்வரன், அவர்கிட்ட சரணம் அடைஞ்சா நம்மளோட ஆத்மா முழுசா பிரகாசமாயிட்டு நம்மளோட ஆத்மா தூய்மை அடைஞ்சு விடும். பாகவதத்துல மாமேகம் ஏவ சரணம் ஆத்மானம் சர்வதேகினாம் யாஹி சர்வாத்ம பாவேன மயா ஸ்யாஹ்யோ ஐகுத்தோ பயஹ. எல்லா மாதிரியான மாமேக்கம் ஏவ சரணம், என்கிட்ட மட்டும் முழு சரணம் அடையணும். ஆத்மானாம் சர்வதேகினாம், அந்த மாதிரி பண்ணா யாஹி சர்வாத்ம பாவேன மயாஸ்யாக்கியோ பய. அப்ப உன்னை இந்த சம்சார சாகரத்திலிருந்து வெளியில எடுத்துட்டு வந்துருவேன், அண்ட் பயமே இல்லாம ஆக்கிடுவேன். சோ இந்த சரணாகதினா என்ன அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன். அதுல ஹரிபக்தி விலாச அப்படின்னு ஒரு ரொம்ப அழகான ஒரு காவியம் இருக்கு. அதுல சரணாகதினா என்ன, அதுக்குன்னு ஒரு 6 விஷயங்கள் சொல்லிருக்க. அனுகூலஸ்ய சங்கல்பः பிரதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசோ கோப்திருத்வே வரணம் ததா ஆத்மநிக்ஷேப கார்பண்யே ஷட்விதா சரணாகதியா அப்படின்னு இருக்கு. 6 விஷயங்கள் பண்ணால சரணாகதி. இந்த 6 விஷயங்கள் என்னன்னா, முதல்ல பகவான் எப்படி ஆசைப்படுறாரோ அந்த மாதிரிதான் நம்ம நடந்துக்கிறது. அனுகூலஸ்ய சங்கல்ப, பகவான் என்ன ஆசைப்படுறாளோ அதுக்கு, 2வது பகவான் எதை ஆசைப்படுறாளோ அதுக்கு மாறாக நம்ம ஆசைப்படக்கூடாது. அதாவது பிரதிகூலஸ்ய வர்ஜனம். 3வது என்ன சொல்றேன்னா, நம்பிக்கை, பகவான் நம்மளை காப்பாத்துவார் அப்படிங்கிற முழு திருடமான ஒரு நம்பிக்கை வச்சுக்கணும். ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசோ, இது 3வது. 4வது, ஒரு
நன்றி விசுவாசம் வச்சுக்கணும் பகவான்கிட்ட. எப்பொழுதுமே அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட் அப்படிங்கிற அந்த கிராட்டிடியூட் பகவான்கிட்ட இருக்கு. நிறைய குழந்தைகள்கிட்ட வந்து அப்பா அம்மாக்கள்லாம் என்ன சொல்றா, இப்ப நீ பெரியவனாயிட்ட என்னை விட்டுட்டு போறியே, உனக்கு என் மேல ஒரு கிரேட்ஃபுல்னஸ் இல்லையா? அப்படிதான் மனசுல தோன்றுது. நான் உன்னை வளர்த்து இவ்வளவு பெரிய ஆளாக்கிட்டேன், இப்ப என்னோட முதுமையான காலம், நீ என்னை பார்க்க மாட்டேங்கிற, உனக்கு அந்த சின்ன ஒரு கிரேட்ஃபுல்னஸ் இல்லையா, நான் இவ்வளவு உனக்கா பண்ணிருக்கேனே அப்படின்னு. நிறைய குழந்தைகள் இப்ப திருப்பி சொல்றது, நான் எதுக்கு உனக்கு கிரேட்ஃபுல்லா இருக்கணும், நீ என்னை பெற்றது உன் தப்பு, அதுக்காக நீ பிராயச்சித்தமா எனக்கு எல்லாத்தையும் என்ன வளர்க்க வேண்டியது உன் பொறுப்பு, உன் பொறுப்பை பண்றதுக்காக நான் எதுக்கு உனக்கு கிரேட்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம இவ பசங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. அந்த மாதிரி இல்லாமல் பகவான்கிட்ட நித்தியமா ஒரு கிரேட்ஃபுல்னஸோட, ஏன்னா பகவான் தான் நமக்கு எல்லாமே கொடுத்திருக்கா. அதான் கோப்திரித்வே வர்ணம் ததா. அடுத்தது நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதெல்லாம் பகவானோடது, பகவான் தான் நமக்கு கொடுத்திருக்கார் அப்படின்னு பாக்குது. நம்ம எல்லாம் இந்த 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 மாயை, இந்த உலகம், இதெல்லாமே பகவானோடது. நம்ம அங்க வந்து வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். பகவான் என்ன கொடுத்திருக்காளோ அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே பகவானோட தான். இப்படி நம்ம வீட்டுல வந்து வெளியில போயிட்டு இருக்கச்சு யாரோ நம்ம வீட்டுல வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸையும் நம்மளோட ஃப்ரிட்ஜில் இருக்க சாப்பாட்டையும் அதெல்லாம் போட்டுட்டு உட்காந்து இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், ஏய் இது எந்த நீ எப்படி உள்ள வந்து என்னோட சாமான்லாம் எடுத்துட்டு யூஸ் பண்ற அப்படிதானே சொல்லுவோம். அதே மாதிரிதானே பகவானுக்கும். பகவானோட இந்த உலகம், அதுல இருக்கிற சாமான் எல்லாம் பகவானோடது, அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்மளோடது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு இருக்கோம். அது இல்லாமல் எல்லாமே பகவானோடது அப்படின்னு நினைக்கிறது, அது அஞ்சாவது. ஆத்ம நிக்ஷேப. அடுத்தது கார்பண்யே அப்படின்னா நம்மளோட இருக்கிற அந்த ஈகோ, நம்மளோட அகங்காரம் எல்லாத்தையும் விட்டு கொடுக்க, ஒரு ப்ரைடு இல்லாம இருக்கு. இதுதான் ஷட்விதா, இதுதான் 6 விதம் சரணாகதிஹி. ஷட்விதா சரணாகதிஹி அப்படின்னு படிச்சேன், உங்களுக்கும் ஷேர் பண்ணலாமே. சோ இந்த மாதிரியான ஒரு சரணாகதி அடைஞ்சான்னா நான் பகவான் சொல்றேன், தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன அப்படின்னு இருந்தேன்னா தத் பிரசாதாத் பரம் சாந்திம் ஸ்தானம் பிராப்சசி சாஸ்வதம். அப்ப என்னோட அருளிலான் உனக்கு பரம சாந்தி கிடைக்கும், அண்ட் சாஸ்வத ஸ்தானமும் கிடைக்கும் அப்படின்னு பகவான் சொல்றார். சோ பகவான் இவ்வளவு அழகா சொல்லிட்டு இருக்கார். அதுக்கும் அர்ஜுனன் இது வரைக்கும் ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்கார். சோ அதுக்காக பகவான் வந்து அவன் சொல்றார், இதி தே ஞானமாக்யாதம் குஹ்யாத் குஹ்யதரம் மயா விமருஷ்யைத தசேஷேண யத்தேச்சசி ததா குரு. நம்ம சொல்லுவோமே நம்ம குழந்தைகள்கிட்ட, அந்த மாதிரி சொல்ற. இதி இவ்வாறு, தே உனக்கு, ஞானம் ஞானம், ஆக்யாதம் அறிவித்தார், குஹ்யாத் ரகசியத்தோட, குஹ்யதரம் மிகவும் ரகசியமான, மயா என், விமருஷ்ய சிந்தித்கோ, ஏதத் இந்த, அசேஷேன முழுமையாக,
யத எந்த, இச்சசி விருப்பம், ததா அது, குரு செய். இவ்வாறு ரகசியங்களில் மிகவும் ரகசியமான அந்த ஞானத்தை நான் உனக்கு அறிவித்துள்ளேன். இதை பற்றி முழுமையாக சிந்தித்து பார். பின்னர் நீ விரும்பியபடி செய். எப்படி நம்ம குழந்தைகளை சொல்லுவோம், எவ்வளவுலாம் உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமோ நான் சொல்லி கொடுத்தாச்சு, இத பத்தி நல்லா யோசிச்சு பாரு, அப்புறம் உனக்கு என்ன தோன்றதோ நீ பண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரி பகவான் இங்க சொல்ற. ஒரு க்ஷணமா பார்க்கலாம். இதி தே ஞானமாக்யாதம். இதி தே, இதி ரெண்டுமே குரல் எழுத்துகள். தே, தே ஞான, தே மேல ஒரு ஆகாத் கொடுத்து, இதி தே ஞான மாக்யா, மா மேல ஆகாத் கொடுத்து, இதி தே ஞான மாக்யாதம் குஹ்யாத், குஹ்ய, குஹ்யா, கு மேல ஆகாத், ய ஜாண்டக்கல்ல. அப்புறம் யா மேல குஹ்யாத் கு, இத்தன் கு இருக்கிறதுனால யா மேல ஆகாத் கொடுத்து, குஹ்யாத் குஹ்ய தரம் மயா, குஹ்யாத் குஹ்யதரம் மயா விம்ருஷ்யைத, விம் மு அப்படி சொல்லக்கூடாது, விமு ரெண்டுமே தனித்தனி எழுத்துக்கள். விம்ருஷ்யை, மிருஷ்யை மிரு மேல் ஆகாத் கொடுத்து, விம்ருஷ்யை தத சேஷேண, விம்ருஷ்யை தத சேஷேண. முதல்ல ஷே நாக்க மடிச்சுண்டு, அப்புறம் ஷே நாக்க நீட்டிண்டு, விம்ருஷ்யை தத சேஷேண யதேச்சசி, யதேச்ச, தே, தேச்ச, ச ஜாயிண்டாக்கனால தே மேல ஒரு ஆகாத் கொடுத்து, யதேச்சசி ததா குரு, விம்ருஷ்யை ததசேஷேண யதேச்சசி ததா குரு. बालाजी जी. जय श्री कृष्ण सर. जय श्री कृष्ण जी. इति ते ज्ञानमाख्यातं गुह्यात् गुह्यतरं मया विमृश्यैतदशेषेण यथेच्छसि तथा कुरु कुरु. சாரி, ஏன்னா அவ்வளவு பர்ஃபெக்டா சொன்னேன் நீங்க. அதனால நீங்க குரு சொல்ல வச்சு எனக்கு ஏன் இப்படி சொன்னேன்னு ஒரு கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் கொடுத்தேன். அப்புறம் நீங்களே கரெக்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு குருன்னு பர்ஃபெக்டா சொன்னேன் ஜி. ரொம்ப ரொம்ப நல்லா சொன்னேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. जय श्री कृष्ण. இதி தே ஞானமாக்யாதம் குஹ்யாத் குஹ்யதரம் மயா. இதி இவ்வாறு. இவ்வாறுன்னா என்ன? என்கிட்ட முன்னாடி சரணம் அடைஞ்சுக்கோ. உன்னோட ஹிருதயத்தில் வசிக்கும் இந்த ஈஸ்வரன், இந்த ஈஸ்வரனும் முழு சரணம் எல்லா சர்வ பாவேன சரணம் பண்ணு, அப்படி சரணாகதி அடைஞ்சிரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுதான் இவ்வாறு. அண்ட் இந்த சீக்ரெட், இந்த குக்கியம் எல்லாத்தை விட முக்கியமானது. ஏன்னா இது வெறும் கர்மயோகம் அப்படிங்கிற ஒரு சீக்ரெட் இல்ல, இது வெறும் ராஜயோக ஞான யோகம்ங்கிற ஒரு சீக்ரெட் இல்ல, இது வெறும் பக்தி யோகம்ங்கிற ஒரு சீக்ரெட் இல்ல, எல்லாத்தையும் கலந்தது. எல்லாத்தோடையும் சாரம் இதுதான். என்ன அப்படின்னா, இருதயத்தில் வசிக்கும் இந்த ஈஸ்வரனிடம் சரணாகதி சர்வபாவேன அடைஞ்சிரு அப்படிங்கிறது தான். விமர்ஷை ததசேஷேண அதான் சொல்லியிருக்கார். நான் எனக்கு தெரிஞ்ச இந்த மிகவும் ரகசியமான, ரகசியத்திலும் ரகசியமான, பரம ரகசியமான ரகசியத்தை நான் உனக்கு சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, சரணாகதி அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்கேன் முழு பக்தியுடன். பகவான் சொல்றார், விமுஷ்ரை ததசேஷேண, விமர்சனம் பண்ணு, இதை பற்றி நிறைய யோசி. அசேஷேன, முழுஷா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு யோசிச்சுக்கோ.
இந்த பகவத்கீதையில எவ்வளவு சொல்லியிருக்கேனோ எல்லாத்தையும் முழுசா யோசிச்சு பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் யதேச்சசி ததா குரு. முழுசா நான் சொல்லி கொடுத்தது எல்லாத்தையும் நல்லா யோசனை பண்ணி பாரு. அதுக்கப்புறம் உனக்கு எப்படி தோன்றதோ அப்படி பண்ணு. இந்த எப்படி பண்ணும் அப்படி பண்ணுங்கிறது ஒரு தாய் தன் குழந்தைகிட்ட சொல்ற மாதிரியான ஒரு எப்படி பண்ணும். அந்த தாய் நீ எப்படி வேணாலும் போ அப்படின்னு சொல்லல, எக்கேடு கட்டு போன்னு சொல்லல. நான் இவ்வளவு அழகா சொல்லிருக்கேனே, எனக்கு இவ்வளவு ஒரு அன்போடு சொல்லிருக்கேனே, எனக்கு ஒண்ணுமே இல்லை உனக்காதான் சொல்லிருக்கேன், உன்னோட நலத்துக்காக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் சொன்னப்புறமும் அந்த குழந்தை எனக்கு தேண்டாததை பண்ணிடுமா? நல்லா யோசனை பண்ணி பாரு, அப்புறம் உனக்கு என்ன தோன்றதோ பண்ணு அப்படிங்கறச்ச ஒரு தாய் இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் பண்றா. தாயா இருக்கட்டும், தகப்பனா இருக்கட்டும். என்னன்னா நான் சொல்றேன், இவ்வளவு சொல்லியிருக்கேன், நல்லா கேளு, நல்லா யோசிச்சு பாரு, அப்புறம் உனக்கு என்ன பண்றதோ பண்ணு அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேனோ அதுதான் நீ பண்ணுவே அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சொல்ற. அண்ட் இதுக்கு முன்னாடி பகவான் அதை கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் சொல்லியிருக்கார். நீ அந்த மாதிரி உன்னோட அகங்காரத்தில் நீ அந்த மாதிரி பண்ணேன்னா உனக்கு அழிவுதான். சோ அதையும் நல்லா யோசிச்சுக்கோ அப்படிதான் பகவான் சொல்ற. அண்ட் அந்த மாதிரி பண்ணாம இப்படி பண்ணேன்னா முழு அருள், என்னோட அருள் உனக்கு கிடைக்கும். அந்த அருளினால் உன்னோட எல்லா விகனமும் அழிஞ்சு போயிடும், உன்னை நான் தாங்கிடுவேன், இதெல்லாம் இதோட விளைவுகளுக்கெல்லாம் நான் தான் பொறுப்பு. அதெல்லாம் சொல்ல அப்புறமா பகவான் சொல்ற, நான் இவ்வளவு சொல்லிட்டேன், நீ இப்ப கேட்டுக்கோ, இதுக்கப்புறம் நீயே யோசிச்சு என்ன முடிவு பண்றியோ பண்ணிக்கோ. சோ இத குஹ்யத்தை ரொம்ப ரகசியமான ஒரு விஷயங்கள். எந்த ஒரு ஞானமும் நமக்கு புரியாத வரைக்கும் அது ரகசியம்தான். இந்த பிசிக்ஸ்ல கிராவிடேஷன்லாம் இருக்கிறதுங்கிறது இந்த ஐசக் நியூட்டன் கண்டுபிடிக்காத வரைக்கும் இந்த கிராவிடேஷன்ங்கிறது ஒரு ரகசியம்தான். அதே மாதிரிதான் பகவான் சொல்றாரு, இவ்வளவு ஆன்மீக பாதைகளை பத்தி நான் உனக்கு சொல்லியிருக்கேன், இதெல்லாம் ரகசியம்தான், யாருக்கும் தெரியாது, இப்பதான் நான் சொல்றேன். சோ இந்த பிசிக்ஸ் உங்களுக்கு புரியாத மாதிரி இந்தும் உங்களுக்கு அவ்வளவா புரியாது. பகவான் நான் சொல்றேன் இந்த வார்த்தைகளில் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எவ்வளவு பேர் அதை பத்தியும் சொல்லியிருக்காரு, எவ்வளவு ஞானிகள் அதோட பத்தி பாஷ்யம் பண்ணி நமக்கு சொல்லி கொடுக்குறா. அதெல்லாம் கேட்டுதான் நமக்கு புரியுது. அப்பதான் இந்த முக்கியம் வெளியில வருது, இந்த சீக்ரெட். இதே மாதிரிதான் ராமச்சரித்த மனசுலயும் ராமரும் இதே மாதிரி சொல்றான். அயோத்தியால இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுறாராம், எல்லாரும் வராராம். ஏகபார ரகுநாத போலே குரு த்விஜ புரபாசி சப ஆயே. எல்லாருமே வாங்கோ அப்படின்னு பகவான் ராமர் கூப்பிடுறாராம். கூப்பிட்டு எல்லாருக்கும் இந்த மனித வாழ்வை பத்தி முழுசா சொன்னாராம், அது எப்படி பரிபூர்ணமா ஆகணும் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் கடைசியில அவர் சொல்றாராம், நஹி அநீதி நஹி கச்சு பிரபுதாயி சுனஹு கரஹு ஜோ துமஹி சோஹாய். இதே எப்படி பகவான் சொல்றாரோ, கிருஷ்ணர் எப்படி சொல்றாரோ அதே மாதிரிதான் அவர் சொல்றாராம், நஹி அநீதி நஹி கச்சு பிரபுதாயி. நான் சொன்னதுல ஒண்ணுமே தப்பு இல்லை. நஹி கச்சு பிரபுதாயி, நான் உன்னை பண்ணணும்னு போர்ஸும் பண்ணல. சுனஹு கரஹு ஜோ துமஹி சோஹாய், கேட்டுக்கோ. சுனஹு நல்லா கேட்டுக்கோ, கரஹு ஜோ துமஹி சோஹாய், எதை பண்றியோ உனக்கு மனசுல வருது அதை நீ பண்ணு. இதுதான் ஃப்ரீ வில்.
ஃப்ரீவில்னு நிறைய பேர் ஆர்கியூ பண்றா. இதுதான் அந்த ஃப்ரீவில். பகவான் என்ன சொல்றாரோ அது முழுசா கேட்டுண்டு அப்புறமா உன் ஃப்ரீவில்லை யூஸ் பண்ணிக்கோ. இந்த சுழற ராட்டினத்துல இந்த ராட்டினம் எப்படி ஓடுறது, அதுலேயே நம்ம தொங்கிட்டு இருக்கிற ஊஞ்சல் எப்படி ஆடுறது, இதெல்லாத்தையும் புரிஞ்ச அப்புறமா அந்த ராட்டினத்தை எப்படி அது ராட்டினத்தை எப்படி வெளியில வர முடியுங்கிறது யோசிக்கலாம். ஒண்ணுமே கேட்காம ஒண்ணுமே புரிஞ்சுக்காம அந்த ராட்டினத்திலையும் ஜம்ப் அடிக்க பார்த்தானா முடியுமா? முடியாது. விழுந்து சாதனம், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. பகவான் சொல்ற, நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன், இதெல்லாம் நல்லா கேட்டுக்கோ, நல்லா அதை பத்தி விமர்சனம் பண்ணு, அசேஷேன முழுசா. அதுக்கப்புறம் உனக்கு என்ன தோன்றதோ பண்ணு. சோ இத கேட்கறச்ச முதல்ல என்ன தோணும்னா, பகவான் நம்மளை கைவிட்டாரா, நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன், இப்போ உனக்கு என்ன பண்ணுமோ நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரா அப்படின்னு ஒரு இது வரலாம். அர்ஜுனன் கூட வந்திருக்கலாம். யதேச்சசி ததா குரு. இது நான் வந்து ஆபீஸ்ல நிறைய வாட்டி யாராவது என் சொன்ன பேச்சு கேட்கலன்னா சொல்லுவேன், உனக்கு என்ன தோன்றதோ பண்ணு. யதேச்சசி ததா குரு, ரொம்ப ஃபேமஸான வேர்ட்ஸ். ஆனா பகவான் இங்க அந்த மாதிரி சொல்லலை. பகவான் சொல்ற முழுசா கேளு, அசேஷேன. ஏன்னா ஒரு விஷயம் புரியறதுக்கு 3 வழிகள், 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். இந்த 3 பண்ணப்புறம்தான் அந்த விஷயம் நமக்கு புரியும் முழுதாக. ஸ்ரவணம், ஒரு நல்ல குருட்டேந்து கேட்டுக்கணும். மனனம், அவர் சொல்லி கொடுத்திருக்காரே அதை பத்தி யோசிக்கணும். நிதித்தியாசனம் அப்படின்னா மெடிடேட் பண்ணணும் இது மேல. அது மேல தியானம் பண்ணணும். அப்பதான் அதுல என்ன இருக்குங்கிறது நமக்கு புரியும், அதோட முழு சார் நமக்கு தெரியும். அப்ப நம்ம அதை பத்தி அதுக்கு தகுந்தாப்புல நம்மளால நடவடிக்கை எடுக்க முடியும். இங்க டீச்சர் யாரு? ஜெகத்குரு பகவான். அந்த டீச்சர் சொல்லியிருக்கார், ஸ்ரவணம், அதை கேளு, அப்புறம் அதை பத்தி மனனம் பண்ணு, அதுக்கப்புறம் நிதித்தியாசனம் பண்ணு, அதுக்கப்புறமா உனக்கு எப்படி தோன்றதோ பண்ணு அப்படிங்கறதான் பகவான் சொல்லு. நீ என்ன வேணா பண்ணுன்னு அப்படி விட்டு தண்ணி தெளிச்சு விடல. சோ அர்ஜுனனுக்கு அந்த மாதிரியான ஒரு தாட் வரலாமோ அப்படின்னு நினைச்சுட்டு பகவான் அடுத்த ஸ்லோகத்துல இந்த ரகசியமான வார்த்தைகள் என்னங்கிறது சொல்லுவார். அது நம்ம நாளை கிளாஸ்ல பாத்துக்கலாம். சோ இன்னையோட கிளாஸ் இங்கேயே முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. கிருஷ்ண ஜி. Thank you, sir. Jai Shri Krishna. தேங்க்யூ ஜி. ஜெய் ஸ்ரீ ஜெய் கிருஷ்ணா. ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ண சார், ஜி. தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண ஜி. தேங்க்யூ ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா தேங்க்ஸ். சார். இன்னைக்கு தேங்க்யூ தேங்க்ஸ் ஜி. சார், கரெக்டா கிராட்டிடியூட் வந்துருது. என்னம்மா? இன்னைக்கு தேங்க்ஸ் கிவிங் டே.